கூட்டணி என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவதாக இருக்க வேண்டுமே தவிர காகங்கள் கூடி கரைவதாக இருக்கக்கூடாது. அதை போன்றுதான் இன்றைக்கு திமுக கூட்டணி இருக்கிறது. நாங்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட்டால் போதும், கோபாலபுரம் குடும்பம் சிறப்பாக இருந்தால் போதும் என்றதன் அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு யார் வந்தாலும் +1 நீங்கள் பள்ளிக்கூடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி எம்பி சீட்டுங்கிறது அந்த +1 வந்த உடனே தங்கள் அந்த +1க்காகவே அவர்களிடம் கரைந்து போனவர்கள் இன்றைக்கு நிறைய. என்ன சாதித்து விட்டார் என்று அதை காட்டிவிட்டு போகிறார். அப்போ எந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு இவர் பயந்திருந்தால், எந்த அளவுக்கு இவர்கள் மத்திய அரசு, அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிக்கு, காங்கிரஸுக்கு அடிமையாக இருந்தால் இன்று வரை பயந்து கொண்டு சீட் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவர்கள் விரிவடைந்து டெல்லி வரைக்கும் போய் என்ன சாதித்தார்கள்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர் அவர்கள் எடப்பாடிக்கு எதிரான கருத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறார். மோடியா இந்த லேடியா சொன்னாங்களா சொல்லலையா? எடப்பாடி மாட்டிக்கொண்டார், வலையில் சிக்கிக்கொண்டார். உங்க கூட்டணியுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி சொல்கிறார், பண்டார பரதேசிகளோடு ஒருபோதும் திமுக கழகத்திற்கு கூட்டணி இருக்காது. பிஜேபியோடு கூட்டணி வைக்கவில்லை, வாஜ்பாயோடு கூட்டணி. என்ன கதை? என்ன கதை? இல்ல கூட்டணி அப்ப நாங்க 3 கண்டிஷனை தெளிவா போட்டோம். எங்க வரேன்னு தெரியும் ஐயா நடுவர் அவர்களே, நீங்கள் எங்கே வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நாங்க கொள்கை சார்ந்த கூட்டணி, கோட்பாடு சார்ந்த கூட்டணி. என்ன கொள்கை? சனாதானத்தில் இருக்கிறோம், ஜனநாயகத்திற்காக நாங்கள் ஒன்று சேர்கிறோம். மதச்சார்பற்ற மக்கள் நல கூட்டணி தான் இந்த கூட்டணி. புரட்சி தலைவருக்கு 2 சீட்டு தான் கொடுத்தாங்க. 6வது மாசத்துல புரட்சி தலைவர் 160க்கு மேல வெற்றி பெற்றார். ஞாபகத்துல வருங்காலத்தை பேசுங்க, நிகழ்காலத்தை பேசுங்க. நிகழ்காலம் என்ன பழைய காலம்? கண்ணுக்கு தெரிந்த தூரத்துல எந்த எதிரியுமே இல்லை, யாருமே இல்லை. பாருங்க, நாங்க கூட்டணி அமைத்து விட்டோமா இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க அதிமுக மாட்டிக்கிச்சு, பாஜக கால் ஊன முயற்சி பண்ணுது, இப்படி இழுத்தாங்க அப்படி இழுத்தாங்க. அப்படின்னாலும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நான் படிக்க கத்து கொடுக்க சொன்னா கஞ்சா அடிக்க கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. பள்ளிக்கு போன சொன்னா குடிக்க பாருக்கு போக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறதே சுத்தமா இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போச்சு. தமிழ்நாட்டில் இளம் விதைகளை ஒழிக்க வேண்டும் என்று நான் தான் எடுத்து தர வேண்டியிருக்கு. நீங்க இதுக்கும் இல்லங்க ஒழிச்சு இல்ல சங்க தமிழ் அந்த எதை ஒழிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பதாகையை ஒழிச்சிட்டாங்க. ஒரு மேடையில பேசுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கட்சி ஏன் இருக்கணும்னு கேட்கிறேன். அதிமுகவினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வில்லு இருக்கு இல்லையா, வில்லுல ஒரு அம்பு இருக்கும் பாருங்க, அந்த அம்பு மாதிரி இந்த அம்பு அப்படியே ஸ்ட்ரைட்டா இழுத்துருக்கு. விட்டா மொத்த அதிமுகவும் டெல்லியில போய் விழுந்துரும். அதாவது அம்பு டெல்லிக்கு போயிடும், அந்த கண்டிஷன் இருக்கு. அதாவது அதிமுக அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு அது ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இன்னைக்கு திருமாவளவன் செய்யல, அதை திருமாவளவன் செய்யல. அது அண்ணன் பதில் சொல்வாரு. அதான் அண்ணன் பதில் சொல்வாரு. புரியல 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 அங்க பேசுங்க. இல்ல எனக்கு புரியல. உங்க இல்ல ரைட் ரைட் சரி, இல்ல நம்ம இங்கே பேசுவோம். எனக்கு இல்ல சரி சரி ரைட் 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 அது வேணாம். ஏம்மா கஸ்தூரி மேடையில பேசுங்க, மேல பேசுங்க. அவர் செய்யறது இரவு பள்ளி ஆனா நான் இன்னைக்கு பேசுறேன். நீங்க தான் சொன்னீங்க இன்னைக்கு அரசியல் பேசணும்னு சொன்னீங்க. ஆனா பழைய கதையை ஆனா பழைய கதையை போக கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க.